வணக்கம் மக்களே! பசங்க இருமுடி காட்டுற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி கூடவே ஆருத்ரா தரிசனங்க. ஆருத்ரா அபிஷேகம் முடிஞ்சு தரிசனத்தப்போ 7 காய்கறி கூட்டும், களியும் பிரசாதமா குடுப்பாங்க இல்லைங்களா? அதுதான் ரெடி ஆயிட்டு இருந்தது. கூடவே நம்ம ஐயப்ப சுவாமி குரூப் ஆர்டர் பண்ணியிருந்த சாம்பார் சாதமும் ரெடி பண்ணுறாங்க. இவங்க தான் சமைச்சிட்டு இருந்தாங்கங்க. நாங்கலாம் கூட காய் அரிஞ்சு கொடுத்தோம். அப்படியே கலகலன்னு பேசிட்டு காய் அரிஞ்சு கொடுத்துட்டு இருந்தோங்க. பசங்களுமே கூட ஹெல்ப் பண்ணாங்க. காலைல டிஃபன் சாப்பிடல இல்லைங்களா? அதனால நம்மளோட சாப்பாடு ரெடியானதும் பரிமாறிட்டு இருந்தாங்க. முதல் ஆளாக போய் க்யூவில் நின்று சாப்பாடு வாங்கின்னு வந்துட்டேன். என்ன கொடுத்துருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, சாம்பார் சாதம், தயிர் சாதம், உருளைக்கிழங்கு, அப்புறம் நாம் கொண்டு போயிருந்த சக்கரை பொங்கலும் சுண்டலும் பரிமாறினாங்கங்க. நீங்கள் தான் சாப்பிட்டுட்டீங்களே, அது என்ன வாழை இலைன்னு கேட்குறீங்களா? இது தாங்க களியும் 7 காய்கறி கூட்டம். நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கோயிலில் இதை பிரசாதமாக வாங்கி சாப்பிட்றேங்க. இதுக்குள்ளே 1:30 3 முடிஞ்சதும் ஐயப்ப சுவாமிங்களாம் பஸ்ஸுக்கு பூஜை போட்டுட்டு கிளம்பிட்டாங்க. நைட் எங்கேப்பா சாப்பிட்டீங்கன்னு கேட்டதுக்கு, போகிற வழியில் பெட்ரோல் பங்க் ஒன்று க்ளீனாக வெளிச்சமாக இருந்ததுமா, சரி அங்கேயே பெட்ரோலும் போட்ட மாதிரி இருக்கும், டிஃபன் சாப்பிடலாம், நாங்கள் எல்லாம் இறங்கிட்டோம் அப்படின்னு சொன்னாப்புல. என்ன டிஃபன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லி, சப்பாத்தி, வெங்காயம் தக்காளி தொக்கு தாங்க. வீட்டில் செஞ்சு கொண்டு வந்த மாதிரி சூப்பராக இருந்ததாக தாமுசாமி சொன்னார். அதுக்கப்புறம் என்னங்க, பஸ்ஸில் ஏறி உட்காந்து திருவிடியால் படம் பார்த்துட்டு கோயில் போனாங்களாம். நாளைக்கு கோயிலில் சந்திக்கலாம் மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.